ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் மஞ்சு vlogs. எல்லோரும் சேஃபாகவும் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இன்றைக்கி ரெசிபி வந்து ராகி இலையடை தான். இலையடை வந்து எப்போவுமே ரைஸ் ஃப்ளோரில் தான் ட்ரை பண்ணுவோம். ஆனால் நான் வந்து ராகி ஃப்ளோரில் ட்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். ராகி இலையடைக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து ராகி ஃப்ளோர் தான். ராகி ஃப்ளோர் 1 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைஸ் ஃப்ளோர் வந்து 1/4 கப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த ஹீட்டான பேனில் வந்து இந்த ராகி ஃப்ளோரையும் ரைஸ் ஃப்ளோரையும் ரெண்டையுமே சேர்த்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஈவன் தோ நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ண ரைஸ் ஃப்ளோர் ஆனாலும் ராகி ஃப்ளோர் ஆனாலும் நீங்கள் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லாமே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ராகி வந்து நல்ல ஒரு சப்ஸ்டியூட் ஃபார் ரைஸ் வீட். ஸோ ராகி வந்து ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ், ரிச் இன் ஃபைபர், அதே மாதிரி ரிச் இன் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ ராகி வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வந்து ரைஸுக்கு பதிலாக இல்லைனா வீட் ஃப்ளோருக்கு பதிலாக இது ரெண்டுமே உங்களுக்கு வேணாம், எனக்கு புதுசாக ஏதாவது யூஸ் பண்ணணும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இல்லை ஃபுட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ராகி கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இட் இஸ் எ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் மினரல்ஸ். அதுக்கப்புறமா இந்த ரோஸ்டான ராகி ஃப்ளோரும் ரைஸ் ஃப்ளோரும் வந்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து நல்ல பாயில் ஆன வாட்டர், தண்ணி வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் ரொம்பவே கொதிக்கிற தண்ணி தான் ஆட் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால உங்களால் வந்து கையில் மிக்ஸ் பண்ண முடியாதனால தான் நான் இங்கே வந்து ஒரு ஸ்பேச்சுலா மாதிரி எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் வந்து உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் கையிலேயே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு அது டாவ் கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கையிலேயே மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பால் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. அந்த பால் ஷேப்புக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு அந்த டவ்வில் வந்துட்டு அந்த பால் ஷேப் டவ்வில் வந்துட்டு கொஞ்சம் கீ வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் கொஞ்சம் நேரம் நம்ம ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறதுனால அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் க்ரீஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அது வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஸோ சாப்பிடும்போது அதன் ட்ரைனஸ் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ பெட்டர் நீங்கள் கீ க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதில் கீ க்ரீஸ் பண்ணது வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து அதை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2 வெல்லம் எடுத்திருக்கேன். இல்லை உங்ககிட்ட வெல்லம் இல்லை, காக்னட் சுகர் தான் இருக்குன்னா நீங்கள் காக்னட் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து சுகர் தான் இருக்குது, ஒயிட் சுகர் தான் இருக்குன்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 2 வெல்லம் நான் வந்து கொஞ்சமாக தான் பண்ணேன். எனக்கு வந்து இங்கே வந்து ஃப்ரோசன் கோக்னட் தான் கிடச்சிச்சு. ஸோ நான் ஃப்ரோசன் கோக்னட்டில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் கோக்னட்டில் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து 2 வெல்லம் எடுத்து அதை வந்து சிரப்பாக மாற்றுறதுக்காக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி ஜாக்ரி சிரப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து அந்த சிரப் வந்து ரொம்ப நீங்கள் வந்து 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும்லாம் வெயிட் பண்ண தேவையில்ல. அது வந்து பாயில் ஆகும்போதே வந்து நீங்கள் வந்து கோகனட் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போதே வந்து 1 ஸ்பூன் ஆஃப் கீயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுவும் வந்து கொஞ்சம் அந்த கீயோட டேஸ்ட் இதில் இருக்கும்போது அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். நீங்கள் வேணால் காடமம் இல்லை ஏலக்காய் காடமன் வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், பவுடர் மாதிரி. அதுக்கப்புறமா பனானா லீஃப். ஏன் பனானா லீஃப் இப்படி இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க, எனக்கு இங்கே வந்து ஃப்ரோசன் பனானா லீஃப் தான் கிடச்சிச்சு. ஸோ அதனால் அது அந்த மாதிரி இருக்குது, சாரி ஃபார் தேட். அதுக்கப்புறமா கீ வந்து கொஞ்சமாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க அந்த பனானா லீஃபில். அதுக்கப்புறமா இந்த பால் மாதிரி பண்ணி வச்சுருக்கிற டவுலேருந்து ஒரு சின்ன ஒரு பால் எடுத்துகிட்டு அந்த பனானா லீஃபில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற கீக்கு மேலே வந்துட்டு இதை வந்து ஒரு சப்பாத்தி ஃபார்மில் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி ஃபார்மில் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இது பண்ணும்போதே பேரலாக வந்து ஸ்டீமர் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஸ்டீமர் இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வீட்டில் இட்லிக்கு யூஸ் பண்ணுற இட்லி பாத்திரத்தில் கூட இது பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வந்துட்டு அந்த கோகனட் நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல, கோகனட் ஜாகரி, அதை வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த இலையும் அந்த சப்பாத்தி அந்த இதை ரெண்டையும் சேர்த்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் வந்து சீக்கிரமாக வேலையை முடிக்கணும், இல்லை சீக்கிரமாக ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன் ஸ்நாக் வேணும் அப்படின்னா தான் இது ஒரு ஆப்ஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் நீங்கள் பேரலாக வந்து எல்லாமே பண்ணிட்டீங்க. ஸோ வித்தின் 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து சீக்கிரமாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு இட்லி பாத்திரத்துக்கோ இல்லை ஸ்டீமருக்கோ மாற்றி வச்சுருங்க. மாற்றினதுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஸ்டீம் வந்துருச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். உண்மையை சொல்லணும்னா இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரைஸ் ஃப்ளோரில் பண்ணுற டேஸ்ட்டை விட எனக்கு ராகி ஃப்ளோரில் பண்ணுற டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கேரளாவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஷ் தான். இது வந்து கேரளாவில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டீ கூடயே இந்த இலையடை பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்நாக்காக வேணும்னா ஈவினிங்காக கூட நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்.
பாருங்கள் ஸ்டீம் வந்துடுச்சு. ஸோ அதனால் நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ அந்த பனானா லீஃபோட கலருமே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா அந்த ஒரு ஸ்டீமில் வந்து அந்த பனானா லீஃபும் வந்து இந்த இலையோட கூட சேரும்போது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருந்த பனானா லீஃப்னால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஈவன் தோ இது ஃப்ரோசனாக இருந்திருந்தால் கூட எனக்கு வந்து அந்த பனானா லீஃபோட ஃப்ளேவரும் வந்து அந்த இலையடையில் சேரும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து வெல்லம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துக்காதீங்க, மைல்டாக சேர்த்துக்கோங்க. ஸோ அது வந்து மைல்டு டேஸ்ட், மைல்டு ஸ்வீட்னஸ், அந்த ராகி டேஸ்ட்டு பனானா லீஃபோட டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். இதோட சீக்ரெட் டிப் வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கிற தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இன்னொன்று வந்து கீ ஆட் பண்ணிக்கணும். இது 2 தான் இதோட மேஜரான சீக்ரெட் டிப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.